நீதிக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன். நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாமே தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையின் எப்பேற்பட்ட சூழலையுமே சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது, பேசாம எங்கேயாச்சும் போயிடலாம், இல்ல வாழ்க்கைய முடிச்சுக்கலாம், இப்படி வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கக்கூடிய மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவா கட்டாயம் இந்த பதிவு இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகுது. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். இப்ப நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க. 10 குட் நியூஸோட தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தொடங்குது. மகரத்திற்கு அப்படி என்ன ஒரு 10 விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா, காசு பணம் துட்டு மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க. ஆனா பேச்சுக்கள்ல மட்டும் ஆபத்து நிச்சயம். பேசுறப்ப கவனம் தேவை. எந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும், யார்கிட்ட கவனமா இருக்கணும், எதனால கவனமா இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்ப தெளிவா பார்க்கலாம். பொதுவா மகர ராசிக்காரங்க உண்மைய பட்டு படார்னு பேசி அப்படியே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவு தெரியாது, சூதுவாது தெரியாது. எல்லாருக்கும் மகர ராசிக்காரங்க ஏமாளின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போலாம். பேசுறது மட்டும்தாங்க டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாருமே இவங்களை ஈஸியா ஏமாத்தக்கூடிய அமைப்புல தான் மகரம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதம் அப்படி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேச்சுல கவனம் தேவை. அதை பின்னாடி சொல்றேன். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் இருக்காருங்க. 7.5 சனி, பாத சனி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ராகுவோட சேர்த்து சனி பகவான், தம்பி கொஞ்சம் பேச்சுல கவனமா இரு, ஒரு சில விஷயங்களை உனக்கு நல்லது பண்றேன், ஆனா உன்னுடைய வாயை என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றாருங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. பட் பண வரவுங்கிறது தாராளமா இருக்கும். இந்த மாதத்துல சனியால குடும்பத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பண வரவுக்கு பஞ்சமே வைக்க மாட்டாருங்க. நான் அப்போ அங்க செலவுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்துல இல்ல. ஆனா உங்க சனி பகவான் என்ன பண்றாரு, நம்ம அப்பா மாதிரி நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்மளை கொஞ்சம் பாதுகாத்து நிக்கிறாரு. மற்ற 8 கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லைனாலும் இவர் கொஞ்சம் உங்களை தூக்கி பிடிக்கிறாருங்க. சோ மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்கறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவுடன் சேர்ந்திருக்காருங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள். அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னாக்கா நல்லது பண்ண மாட்டாங்க. சோ அதனால சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க. குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க. தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. படிப்படியா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூருக்கு படிக்க போறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாருங்க. ஆனா படிக்கிறதுக்கு தான் போறாங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே போல சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமா வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. அதே போல கடன் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குருவுடைய பார்வை உங்களுக்கு பெருமளவுல பாதிப்பு ஏற்படாம பாதுகாக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல இவங்க கை வைக்கிறாங்க. இருந்தாலும் ஏற்றம் உண்டு. குழந்தைகளால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக செலவுகள் வரும், அது பார்த்து சமாளிச்சுக்கலாம். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேங்க, சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, உங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தைகளால பெருமைகள் உண்டாகும். புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த யோகம் இப்ப கிடைக்கும். அதே போல ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஏற்றம் உண்டாகும். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல 100க்கு 95% சாதகமா இருக்கு. அந்த 5% கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துல மகரம் சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி
பச்சரிசி நெல்லை வந்து தானமா கொடுக்கறது நல்லதுங்க. அதை நீங்க கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு யாராவது பார்த்து நீங்க தானம் கொடுத்தாலும் சரி, சிறப்புங்க. ஆனா மகர ராசி எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் சரி அலைச்சல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்க வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்றீங்க, இல்ல வந்து தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரிகளுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கராரா இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயுமே முன்கோபத்தை வச்சிடாதீங்க. அனாவசியமா பேசுறதுமே குறைச்சுக்கோங்க. இதோட வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க. இதுல உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு. அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாக பேசி அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க தான் பாத்துக்கணுங்க. முன்னெச்சரிக்கையோட அது போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பொருட்களை கவனமா பார்த்துக்கணும். குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமா தவிர்த்தணுங்க. நிதானமா பேசணும். அதுதான் வந்து நமக்கு காரியத்தை வெற்றி சாதிக்க வழிவகுக்குங்க. அதே போல எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி யோசிச்சு செய்யணும். அப்பதான் நமக்கு சாதகமா முடியுங்க. இதோட கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இனிமையா அமையும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம். குடும்பத்துல இருக்கவங்கள அதிகமா அக்கறை எடுத்துக்கணுங்க. அரசியல் துறைகள்ல இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது. திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சிக்கனமான நடவடிக்கை அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. உழைப்புக்கேற்ற முக்கியத்துவம் கிடைக்கும். அயராது பாடுபட்டீங்க அப்படின்னாக்கா பலன்கள் அப்படிங்கிறது உயர்வா கிடைக்கும். இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க. ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு எப்பயாச்சும் கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது நிலைச்சிருக்கிறதுக்கான வழிங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொதுவா பார்த்திருக்கோம். இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படைத்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர பலன்கள் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது? உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எங்கேயுமே முதலிடத்துல இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகமான மாதம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஆத்ம காரகனால நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் தீருது. வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. இழுபறியாக இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமா முடியுது. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் வரும். அதே போல சத்ரு ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உண்டாகுவதனால குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகுது. பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குதுங்க. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது. தொழில கவனம் செலுத்துங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமாக முடியும். எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது. சிலருக்கு சொத்து சேரும். பொன் பொருள் சேரும். நவீன சாதனங்களை வாங்குவீங்க. உடல் நிலையில கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா 29, ஜூலை 1, 8, 10 இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து திருவோண நட்சத்திரங்க. எங்கேயும் சரி எதிலையும் சரி தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சஞ்சாரம் இருக்குங்க. ஞானக்காரகனுடைய பார்வையுமே அங்கேயே இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைபாகையோட போச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சங்கடங்கள் விலகும். உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய வகையில செலவுகள் வருங்க. தொழில கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க. சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். நல்ல வேலை அமையும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும். அதே போல ஆத்மகாரகன்
சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் தாங்க அதிகமா இருக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். எதிரிகள் தொல்லைகள் விலகுது. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால உடல் நிலையில சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவ செலவை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் அவமானத்தை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப இயந்திர பணிகள்ல இருக்கிறப்ப கவனமா செயல்படணும். சிலருக்கு ஒவ்வாமை தொற்று இது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மையை கொடுக்கும். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த கேதுவும் செவ்வாயும் ரொம்ப பாதிப்பு கொடுக்கறாங்க போல இருக்கே, அப்ப எனக்கு நல்லது நடக்காதான்னு பயப்பட வேண்டாங்க. கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட திட்டமிட்டு செயல்பட்டா போதும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுது. குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது. பணப்புழக்கம் அதிகமாகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 29, ஜூலை 2, 8, 11 இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. சோ இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் பைரவர் வழிபாடு உடல்நிலையை சீராக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமா இருக்குங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல கேது, தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய். நீங்க எதிர்பாராத சங்கடங்களை நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உடல்நிலையில பாதிப்பை உண்டாக்குறாங்க. கடன் தொல்லையை அதிகரிக்கிறாங்க. வீண் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகளை உண்டாக்குவாங்க. ஆனா ஆரம்பத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாக்கிறாருங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணா முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க. எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் மாற்றம் வருதுங்க. பணியாளர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை பாதிப்பு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இல்லாமல் போகும். ஒருத்தவங்க அப்படின்னா ஒருத்தவங்க எப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீரான நிலையை தான் வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. அதே போல சங்கடத்தோடு வாழ்ந்து வந்த நீங்க தலை நிமிர்ந்து நடைபோடக்கூடிய அளவுக்கு சூழல் சாதகமாக இருக்கும். இந்த இடத்துல புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பணம் வரும். இதோட நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மாதம் முழுவதுமே சுக்கிரனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேரும். பண வரவு அதிகமாகும். செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும். உறவுகளுடைய ஒத்துழைப்பால உங்க வேலையை முடிச்சுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஏற்பட்ட தடைகள் விலகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 8, 9 இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அணு தினமும் வீரபத்ரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் நிலைக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது. பொது பலனா பார்த்திருக்கோம். தனிப்பட்ட நட்சத்திர பலன்களையும் பார்த்திருக்கோம். அவங்களுக்கான பரிகாரம் பார்த்திருக்கோம். இப்ப மகர ராசி பொதுவா செய்ய வேண்டிய பரிகார ஆலய வழிபாடு என்னன்னு பார்த்தோம். சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய வரக்கூடிய எல்லா விதங்களிலுமே வெற்றி அமையுங்க. சகல விதங்களிலுமே சௌபாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். சோ ஒட்டுமொத்தமா மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனா ஆணி மாதம்ங்கிறது அப்படி முடியாதுங்க. தொடக்கம் எப்படியோ ஆனா முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகரத்திற்கு சாதகமான நாட்களா தான் அமைய போகுது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க. சாதிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.